இவரு தாமரை ஆட்டின்னு வந்தார். ஒருத்தன் கோஷம் போடுறான், ஆப்கி பார் மோடி சர்க்கார் சொல்லணும். நம்ம பசங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆப்கி பார் சாக்கோ பார், ஆப்கி பார் சாக்கோ பார். அது எங்க சும்மா இருக்க வேண்டியது. மேடை இந்த மாதிரி மேடையில போயிட்டு தாமரை மலர்ந்தே தீரும், அதுக்கு எட்ட போகுது. தாமரை மலர்ந்தே தீரும், எங்க மலர்றது? இந்த கடைசி தேர்தல் பிரச்சாரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் வந்தவொடனே நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் கலாநிதி கிட்ட சொன்னேன், இன்று காலை வந்திருக்கிற ஒரு மாத பத்திரிகையிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அந்த மாத பத்திரிகை ஆடுறான்னா நித்தம் திமுகவை திட்டுகிற பத்திரிகை, திராவிட இயக்க கொள்கையை குறை சொல்லுகிற பத்திரிகை, கலைஞர் குடும்பத்தை தாக்கி எழுதுகிற பத்திரிகை, எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ திமுக மீது ஏவுகிற பத்திரிகை. அந்த பத்திரிகை சொல்லியிருக்கிறது, இந்த நாடாளுமன்ற தேர்தல் வடசென்னையில் திமுக அமோக வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிற பத்திரிகையின் பேர் துக்ளக். யாரும் மறந்துடக்கூடாது. துக்ளக்கே திமுக வெற்றி பெறும் சொல்லி இருக்குன்னா உண்மை நிலவரம் நான் கலாநிதி 4 லட்சம் ஓட்டை தாண்ட போறார் என்ற செய்தியை நான் கண்கூடா பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பா 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. இதே நான் கலாநிதி மாறனை வேட்பாளர் நிறுத்தினோம். அன்னைக்கு பாஜக அதிமுக ஒரு அணி, அன்னைக்கு அதிமுக பாமக ஒரு அணி, அதிமுக தேமுதிக ஒரு அணி, எல்லாம் ஒரு அணியா இருந்த போது, நாங்க எதிர்கட்சியா இருந்த போதே 4 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சோம். இப்ப எனக்கு சொல்லவே வேணாம், எதிர்கட்சியா இருந்தாலே கையில பிடிக்க முடியாது. இப்ப ஆளுங்கட்சி வேற, அதுலயும் பவர்ஃபுல் மந்திரி PK சேகர் பாபு இருக்கிற இந்த மாவட்டத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அதிமுக டெபாசிட் இருந்தது, பாஜக கணக்கிலே வரல என்ற செய்தி தான் 4ஆம் தேதி வரப்போகுது. குறிப்பா கொளத்தூர்ல வந்து ஓட்டு கூட்டம் போட்டு ஓட்டு கேட்கணுமா, ரொம்ப மோசமா இருக்கு. கொளத்தூர்ல வந்து கூட்டம் போட்டு உதயசூரன் ஓட்டு கேட்கணுமா? தமிழ்நாடு முழுவதும் விடியலுக்கு தந்த தொகுதி இந்த கொளத்தூர் தொகுதி, திராவிட தலைவனை முதலமைச்சராக்கிய தொகுதி. இது இயல்பாவே திமுக தொகுதி. எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் நடந்தாலும் வெற்றி பெறுகிற முதல் தொகுதியாக இருந்தது இந்த கொளத்தூர் தொகுதி, பழைய புரட்சிவாக்கம் தொகுதி. பெரியவர்களே, தாய்மகளே, நாடாளுமன்றத்திலே தேர்தல் நாம் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை விட யாருக்கு போடக்கூடாது ரொம்ப முக்கியமானது. யாருக்கு ஓட்டு போடக்கூடாது? மணி 6 மணிக்கு பிரச்சாரம் முடிஞ்சிடும், 7 மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போனவொன்னு நம்ம அக்கா பண்ற முதல் வேலை 7 மணிக்கு கயல் நாடகம் பார்க்கணும் இல்லையா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, கயல் நாடகத்தில் கயலுக்கு எதிரி யாரு? பெரியப்பா. அந்த குடும்பம் உருப்படக்கூடாது, கயலுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது, கயல் நல்லா வாழக்கூடாது, எல்லா வேலையும் பண்றது யாரு? பெரியப்பா. அவர் தான் எடப்பாடி பழனிசாமி. நீங்க உடனே அடுத்து கேட்கலாம், அப்போ கயலை கொலை பண்ண பார்த்தா அந்த டாக்டர் யாருன்ட்டு, அவர் தான் நரேந்திர மோடி. எப்படி நாடகத்துக்கு அந்த 2 பேர் தேவையில்லையோ, நாட்டுக்கும் அந்த 2 பேர் தேவையில்லை என்று சொல்வதற்காகத்தான் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம். இந்தியா கூட்டணி தேர்தல் வாக்குறுதி தந்திருக்கிறது. கலாநிதி வீராசாமி வெற்றி பெற செய்யுங்கள். உதயசூரன் ஓட்டு போட்டால் 1000 ரூபாய் விற்கிற கேஸ் சிலிண்டரை 500 ரூபாய்க்கு தருவோம் திமுக சொல்லியிருக்கிறது. கலாநிதி வீராசாமிக்கு ஓட்டு போடுங்கள். 110 ரூபாய் விற்கிற பெட்ரோலை 75 ரூபாய்க்கு கொண்டு வருகிறோம் திமுக சொல்லியிருக்கிறது. கலாநிதி வீராசாமிக்கு ஓட்டு போடுங்கள். 95 ரூபாய் விற்கிற டீசலை 65 ரூபாய்க்கு கொடுக்கிறோம் திமுக சொல்லியிருக்கிறது. கலாநிதி வீராசாமிக்கு ஓட்டு போடுங்கள். கல்வி கடனை ரத்து செய்வோம் திமுக சொல்லியிருக்கிறது. இதையெல்லாம் சொல்லியிருக்கிறோம், நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றும் என்று சொன்னால் டெல்லியில யார் ஆட்சிக்கு வர வேண்டும்? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணா அறிவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவின் அடுத்த பிரதமர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒருவர் ரோட் ஷோ வந்தார் போன வாரம் பாண்டி பஜார்ல. 4 நாள் முன்னாடி நரேந்திர மோடின்னு ஒருத்தர் ரோட் ஷோக்கு வந்தார். நரேந்திர மோடி ரோட் ஷோ வடநாட்டில் தான் பார்த்திருப்பீங்க, கூட்டம் வரும். வடநாட்டில் நான் இல்லைன்னு மறுக்கல. நரேந்திர மோடி வடநாட்டில் ரோட் ஷோ போனானா 2 பக்கம் கூட்டம் இருக்கும், கோஷம் போடுவான். எப்படி போடுவானா? ஆப்கி பார் மோடி சர்க்கார் அப்படின்னு கத்துவான். அவரு ரோட் ஷோ போறப்போ வடநாட்டில் என்ன கத்துவான்? ஆப்கி பார் மோடி சர்க்கார்,
ஆப்கி பார் மோடி சர்க்கார் கத்துவான். இந்த ஆளு பாண்டி பஜார்ல ரோட் ஷோக்கு வந்தாரு. கூட்டம் சேர்க்க முடியல. இவனுங்க என்ன பண்ணானுங்க, நம்ம ஆளுங்களை கொண்டு போய், நம்ம ஆளுங்க யாரு, தமிழ்நாட்டு ஜனங்களை கொண்டு போய் 500 ரூபாய் தரேன் 800 ரூபாய் தரேன்னு கூட்டின்னு போயிட்டு பாண்டி பஜார்ல நிக்க வச்சுட்டானுங்க. இவரு தாமரை ஆட்டின்னு வந்தாரு. ஒருத்தன் கோஷம் போடுறான், ஆப்கி பார் மோடி சர்க்கார் சொல்லணும். நம்ம பசங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, ஆப்கி பார் சாக்கோ பார், ஆப்கி பார் சாக்கோ பார். வந்தாலும் அதிர்ச்சி ஆயிட்டா, டேய் சாக்கோ பார் சொல்றானுங்களா, ஆப்கி பார் மோடி சர்க்காருன்னு சொல்லணும். நம்ம வீட்டு பிள்ளைங்க சாதாரண பிள்ளைங்களா? இயல்பாவே தமிழர் ரத்தத்துல ஊறி போயிருக்கு மோடியை வெறுக்கணும் நிராகரிக்கணும்ட்டு. நீ 500 ரூபாய் கொடுத்தா 800 ரூபாய் கொடுத்தா மட்டும் வாழ்கன்னு சொல்லுவானா? ஆப்கி பாருன்னா நம்ம வீட்டு பையன் சாக்கோ பாருன்ட்டான். அந்த ஆளுக்கு டென்ஷன் ஆகி மூஞ்செல்லாம் மாறி போச்சு. அண்ணாமலையை திரும்பி பார்க்குறோம், அதை பார்க்குறோம், ஒன்றுமே புரியல. வண்டி வேகமாக போயிடுச்சு. 3 கிலோமீட்டர் ரோட் ஷோவை மொத்தமே 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டானுங்க. இப்போ தெரியுதா? இதில் என்ன தெரியுமா, இது வரைக்கும் 8 முறை மோடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். இந்த 20 நாளில் 8 முறை வந்துட்டார். சரி, மோடி 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார். பாண்டி பஜார்ல பேசினார், திருவள்ளூர்ல பேசினார், வேலூர்ல பேசினார், ராமநாதத்துல பேசினார், திருநெல்வேலியில பேசினார், கோயம்புத்தூர்ல பேசினார், மேட்டுப்பாளையத்துல பேசினார். என்ன பேசியிருக்கணும்? இங்க யாராவது ஒருவர் திமுக ஓட்டு போடாத நடுநிலை வாக்காளர்னா சிந்திச்சு பார்க்கணும். என்ன பேசியிருக்கணும்? நான் 10 வருஷம் பிரதமராக இருந்தேன், தமிழ்நாட்டுக்கு இதையெல்லாம் செய்திருக்கிறேன், ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருந்தா பெரிய மனுஷன் சொல்லியிருக்கலாம். 8 முறை பிரச்சாரத்துக்கு வந்து மோடி என்ன சொல்றாரு தெரியுமா? பாயோ பயனோ, அடுத்த தேர்தலில் திமுகவை ஒழித்து கட்டுவேன். இத சொல்றதுக்கான பிளைட் ஏறி சென்னைக்கு வந்த இவர் 10 வருஷம் ஆட்சியில இருந்துட்டு இவர் போய் திமுக ஒழிச்சு கட்ட போறாராம். ஒன்னு சொல்ற, எழுதி வச்சுக்கோல, மோடி இல்ல உங்க அப்பனே வந்தாலும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது, நீ மறந்துடக்கூடாது. அதுல வேற இந்த வடசென்னையில ஒரு அக்கா நிக்குது, தமிழிசை சவுந்தரராஜன் பேரு. தென்சென்னையில தென்சென்னையில ஆட்சியா ஆட்சி, அது கவர்னர் அது ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டு, அது எங்கன்னா சும்மா இருக்க வேண்டியது. மேடை இந்த மாதிரி மேடையில போயிட்டு தாமரை மலர்ந்தே தீரும், அதுக்கு எட்ட போகுது. தாமரை மலர்ந்தே தீரும், எங்க மலர்றது? இன்னைக்கு சொல்ற, எழுதி வச்சுக்கோ, அமித்ஷா தலையிலே மயிர் முளைத்தாலும் முளைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராது. யார்கிட்ட கதை? இந்த அமித்ஷாயா தெரியல? அமித்ஷா ஸ்டாலின் கோ கதம் கரீங்க. யார் இவரு? ஸ்டாலின் கதையை முடிச்சிருவாராம். டேய், உங்க அப்பா அத்வானியாலேயே முடியல, நீ எல்லாம் என் தலைவனை தொட்டு கூட பார்க்க முடியாது, நீ மறந்துடக்கூடாது. கதை இருக்கிறான், காதுல பூ சுத்துறான், ஏமாத்துறான். 8 முறை வந்த மோடி ஜனவரி மாசம் வெளில வந்தது எட்டி பார்க்கல. நிவாரண நிதி கேட்டோம், கொடுக்கல. இதே இங்க உட்கார்ந்து இருக்கிற கலாநிதி வீராசாமி மோடி வீட்டுக்கு போனார், மனு கொடுத்தார், ஐயா சென்னை பாதிக்கப்பட்டிருக்கு, ஏதாவது பணம் கொடுங்கன்னார், கொடுக்கல. திமுக 40 MP பாராளுமன்றத்தை வெளியே உட்கார்ந்து தர்ணா பண்ணாங்க, திரும்பி பார்க்கல. நீங்க ஓட்டு போட்டீங்களா? உங்க எம்எல்ஏ தமிழ்நாட்டு முதலமைச்சர் டெல்லிக்கு போனார், மோடி கிட்ட மனுவை கொடுத்து கையை பிடிச்சி குலுக்கி கேட்டார், ஐயா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி பாதிக்கப்பட்டிருக்கிறது. குஜராத்தில் வெள்ளம் வந்து 1000 கோடி தரீங்க, யூபிக்கு 2000 கோடி தரீங்க, குஜராத்துக்கு கொடுக்குறீங்க, வடநாட்டுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க, தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்குது, ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் மோடியின் கையை பிடித்து குலுக்கி கேட்டார். மோடி தரல, எட்டி கூட பார்க்கல. நாங்க வந்து சேத்துல நடந்து போ, தண்ணியில நடந்து போ, மழையில நனைஞ்சுவான்னு சொல்லல. பெரியவர்களே, ஹெலிகாப்டர்ல கூட சுத்தி பார்க்கல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தை. ஒரு நயா பைசா மோடி கொடுக்கல. ஆனால் என்னுடைய தலைவன், திராவிட திருநாட்டின் முதலமைச்சர், மத்திய சர்க்கார் பணம் தந்தாலும் தரவில்லை என்று சொன்னாலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 6000 தந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். காதலை பூசுத்துகிறார் மோடி. 400 ரூபாய் வித்த சிலிண்டர் இன்னைக்கு 1000 ரூபாய், 60 ரூபாய் வித்த பெட்ரோல் இன்னைக்கு 110 ரூபாய்.
40 ரூபாய் டீசல் இன்னைக்கு 100 ரூபாய். ட்ரெயின்ல போறப்போ சீனியர் சிட்டிசன் டிக்கெட் இருந்தது. ட்ரெயின்ல போனா 60 வயசு மேல ஆயிட்டா சீனியர் சிட்டிசன் டிக்கெட் இருந்தது. இன்னைக்கு அந்த டிக்கெட் இல்ல. உங்க வீட்டு புள்ள 10 வயசா ட்ரெயின்ல போனா அரை டிக்கெட் வாங்கலாம் இருந்தது. இன்னைக்கு வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கும் டிக்கெட் வாங்கணும். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் 5 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 50 ரூபாய். இதெல்லாம் கொடுமை. இறுதியா ஒன்ன சொல்லிட்டு போறேன். நாங்க தேர்தல் நேரத்தில் சொன்னோம், உதயசூரன் ஓட்டு போடுங்கள், திமுக ஆட்சியில் உட்கார வையுங்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் மாசம் 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னோம். அந்த 1000 ரூபாய் பாத்தீங்கன்னா நான் வந்த 1 வருஷம் கொடுக்கல. 1 வருஷம் கொரோனா கொடுக்க முடியல, 4 மாசம் வெள்ளம் கொடுக்க முடியல. இந்த 4 மாசம் அவங்க கொடுக்க முடியல. ஆனா வீராசாமி, கலாநிதி வீராசாமியோ, ஆனா நாகராஜனோ, மகேஷ்குமாரோ, தாயகம் கவியோ எங்க போனாலும், கல்யாண வீட்டுக்கு போனாலும், காது குத்த போனாலும், இல வீட்டுக்கு போனாலும் எங்க அக்காலாம் கேட்டது எப்ப தருவீங்க? இப்பதானே கொரோனாக்கு 4000 கொடுத்தோம், அது கொடுத்தீங்க, இது எப்ப தருவீங்கன்ட்டு. பொங்கலுக்கு பை கொடுத்தோமே, அது இவ்வளவு பெரிய வெள்ளம் கொடுத்தீங்க, இது எப்ப தருவீங்கன்ட்டு. உங்கூட்டு பொம்பளை புள்ள படிக்க போனா 1000 ரூபாய் தரோமேன்னோம், அது என் பொண்ணுக்கு, எனக்கு எப்ப தருவீங்க? முதியோர் பென்ஷன் 1200 ரூபாய் ஆக்கிட்டோம், அது என் மாமியாருக்கு, இது எப்ப தருவீங்க? இந்த எப்ப தருவீங்க எப்ப தருவீங்கன்றது எங்களுக்கு கேட்டதோ இல்லையோ, கோட்டையில் இருக்கிற மகராசனுக்கு கேட்டது. செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி 1,05,00,000 குடும்பத்திற்கு மாதா மாதம் 1000 ரூபாயை முதலமைச்சர் போட்டார். அவர் போட்டார். காலைல 7 மணிக்கு எங்க வீட்டு ஒரு அக்கா கதவு தட்டுது. 7 மணிக்கெல்லாம் கதவை திறந்து என்னன்னு கேட்டேன். உங்க தலைவர் ரொம்ப மோசம் வந்துச்சு, இதை சொல்றதுக்காக கதவு தட்டினேன்னு. என்ன விஷயம்னு, எல்லாருக்கும் 1000 ரூபாய் போட்டுக்கிறார், எனக்கு மட்டும் 400 ரூபாய் போட்டுக்கிறாரு. என்னடா இது, எல்லாருக்கும் 1000 ரூபாய், உனக்கு மட்டும் 400 ரூபாய், நீயே பார். பேங்க் புக்கில் 400 ரூபாய் தான் இருந்தது. எனக்கு ஒன்றும் புரியல. 10 மணிக்கு வா பேங்க்ல போய் கேட்கலான்னு. கரெக்டாக 10 மணிக்கு வந்தது. பேங்க் மேனேஜர்கிட்ட போனோம், இந்தியன் பேங்க். ஐயா எல்லாருக்கும் 1000 ரூபாய் போட்டுக்கிறாரு, இந்த அம்மாவுக்கு மட்டும் 400 ரூபாய் வந்தது தானே. அந்த பேங்க்காரர் ரொம்ப திமிரு பிடிச்சவன். அவன் என்ன தெரியுமா சொன்னா, தம்பி உங்க தலைவர் 1000 ரூபாய் தான் போட்டாரு, மோடி 600 ரூபாய் எடுத்துக்கிறாருன்ட்டான். புரியல என்ன? இப்பதான் பழைய மாதிரி கிடையாது. அந்த டர்பன் வச்சுட்டு மன்மோகன் சிங் பிரதமரா இருந்தார்ல, அப்பதான் பேங்க் எல்லாம் ஃப்ரீ அக்கௌண்ட் இருந்தது. மோடி வந்த பிறகு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னா, பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும்னா 2000 ரூபாய் இருக்கணும். இந்த அம்மா பேங்க்ல பணம் வைக்கலன்னா ஒரு மாசத்துக்கு 60 ரூபாய் ஃபைன். இந்த அம்மா 10 மாசம் வைக்கல, 600 ரூபாய் மோடி எடுத்துக்கிறாருன்ட்டான். ஐயோ அந்த அம்மா திட்டிச்சு பாரு மோடியா, அசிங்கமா. மாரியாத்தா கோயில மண்ணை வாரி போட்டு அவன் அப்படி போவோம் இப்படி போவோம். இந்த செய்தி கூட முதலமைச்சருக்கு தெரிஞ்சது. அடுத்த மாசம் 1000 ரூபாய் போட சொல்றார். நான் போடுற 1000 ரூபாயில இருந்து மத்திய சர்க்கார் ஒரு நயா பைசா கூட எடுக்க கூடாதுன்னு சொன்ன முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர். பெரியவர்களை, தாய்மார்களை பணிவோடு கேட்கிறோம். இது நாடாளுமன்றத்துடைய தேர்தல். திமுகவுடைய சாதனையோ சட்டமன்றத்தின் சாதனையோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியா பாதிக்கப்பட்டிருக்கிறது, இந்திய நல்ல இந்தியா பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவை காப்பாற்ற வேண்டும். மோடி 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார், நல்லா கவனிக்கணும். 8 முறை வந்தார். தமிழ்லாம் சில பேர் ஒன்று சொல்ல மறந்துட்டியா, இந்த ஊரெல்லாம் பிஜேபிக்காரன் கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாம சொல்றான். பார்த்தீர்களா மோடி எவ்வளவு அழகா தமிழ் வளர்க்கிறார். நான் அதிர்ச்சி ஆயிட்டேன், அவர் எப்படா தமிழ் வளர்த்தாருன்னு. இதுக்காக வீடியோ செக் பண்ண யூடியூப்ல என்ன பேசினாருன்னு. மோடி இதை என்ன பேசுகிறார்? பெரியவர்களே, நாமளுக்கு பாரதியார் தெரியும், நாமளுக்கு ஔவையார் தெரியும். நெல் உயரே நீர் உயரும், நீர் உயரே வரப்பு உயரும், வரப்பு உயர்ந்தால் பெட்ரோல் டீசல் விலை உயரும், பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தா அரிசி பருப்பு விலை உயரும். இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஊர் மேலே போதுன்ட்டாரு. அவர் ஊருக்கு போறாராம். இதாடா தமிழ், கஷ்டம். நம்மளை ஏமாத்துக்கிறார். எப்படி பிஜேபி காரன் காசை கொடுத்து கூட்டு போயிட்டு அவனுக்கு சாக்கோபார் கொடுத்தானோ, நம்மளும் வட சென்னையில போட்டிட பாஜக வேட்பாளருக்கு சாக்கோபாரை கொடுப்போம். உங்கள் வீட்டு பிள்ளை, கழக பொருளாளர் அண்ணன் ஆற்காடர் பெற்றெடுத்த தங்கம், தாம் வாழுகிற கால வரையில் கருப்பு சோப்பு கொடியை தூக்கி பிடிக்கிற ஐயா ஆற்காடு வீராசாமியின் திருமகன், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர்,
5 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள் பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசியவர். தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியிலும் தொகுதி மேம்பாட்டு நிதியில் அதிக பணிகளை செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்கள். உதயசூரனுக்கு ஓட்டு போடுவோம், அண்ணன் வீராசாமியை டெல்லிக்கு அனுப்பி வைப்போம், தமிழ்நாட்டு முதலமைச்சர் கருத்தை வலுப்படுத்தும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.